ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மேட்ச், அதாவது நவம்பர் 2 நடக்க போகிற விமென்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்க போகுது. இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்க போகுது. நவி மும்பையில் மேட்ச் நடக்குது கைஸ். ஸோ ரெண்டு டீமுமே நல்லா ப்ளே பண்ணி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் ப்ளேஸு, செகண்ட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, தேர்ட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஃபோர்த் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ அதுலேருந்து செமிஃபைனல் 1 பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி நிறைய ரன் அடிச்சிருக்காங்க, 319 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இங்கிலாண்டை கம்மியான ரன்னுக்கே ஆல் அவுட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 319 for 7 முடிச்சிருக்காங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த மேட்ச் நடந்த அடுத்த நாளே இந்தியா vs ஆஸ்திரேலியா, அன்பீட்டனாக செமிஃபைனலுக்குள்ளே வந்திருக்கிற ஆஸ்திரேலியாவை இந்தியா வந்து ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி 338 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு ஹையஸ்ட் ரன் அதை இந்தியா சேஸ் பண்ணால் தான் இந்தியா ஃபைனலுக்குள்ளே போக முடியும். அவ்வளோ ரன்னை விமென்ஸ் கிரிக்கெட்டில் யாருமே சேஸ் பண்ணது இல்லை. ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு இறங்கினோடனே ஸ்மிருதி மந்தனா இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா vs ஆஸ்திரேலியா கைஸ். ஆஸ்திரேலியா பேட்டிங் எட்டு 329 டார்கெட்டு. இந்தியாவில் இறங்கி ஃபஸ்ட்டு விக்கெட் செகண்ட் ஓவர்லேயே போயிடுச்சு, எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க ஜெமிமா ராண்ட்ரிக்ஸ். அவங்க வந்து நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மிருதி மந்தனாவோட விக்கெட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், எல்லாம் மேட்ச் தோற்றுட்டாங்கன்னு நினச்சிட்டு ஆடியன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் கௌர் கேப்டனுக்கும் அவங்களுக்கும் 168 ரன் சம்திங் பார்ட்னர்ஷிப்பு. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் கௌர் வந்து அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபி சர்மா இறங்கினாங்க, ரன் அவுட்டு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஏற்றிட்டாங்க, ரன் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி தட்டி ஆடி அவங்க கைஸ் வெயிட் அ மினிட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிச்சா கோஷ் வந்து இறங்கி ஒரு நல்ல தீபி சர்மாலாம் நல்ல கேமியோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அமன்தீப் கௌர் வந்து ஒரு நல்ல கேமியோ. அதுக்கப்புறம் நம்ம ஜெமிமா ராண்ட்ரிக்ஸ் வந்து ஒரு வின்னிங் ஷாட் அடித்து எமோஷ்னலாகி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. அண்ட் தென் ஒரு நல்ல இன்னிங்ஸ் யாராலையும் மறக்க முடியாது. அண்ட் தென் நாளைக்கு நவம்பர் 2 தி வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் பிட்வீன் த இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா. ரெண்டு டீமுமே நல்லா ப்ளே பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ ஒரு புது டைட்டில் வேர்ல்டு கப்பில் 2 பிளேயர், சவுத் ஆஃப்ரிக்கா இல்லைனா இந்தியா, 2 பேர்த்தில் யாராட்டும் ஒருத்தங்க அடிப்பாங்க நியூ டைட்டில் நாளைக்கு.
மேட்ச் வந்து நவி மும்பையில் நடக்குது. இந்தியா வந்து 2 வாட்டி நவி மும்பையில் ஜெயிச்சிட்டாங்க. ஸ்மிருதி மந்தனா பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை கண்டவே பொழந்து கட்டிடுறாங்க. அதனால் ஸ்மிருதி மந்தனாவோட ரோல் இருக்கும் நாளைக்கு. பவுலர்ஸ் ஃபீல்டர்ஸ் போன மேட்ச் சரியாகவே ஃபீல்டிங் பண்ணல. யாருமே சரியாக பண்ணல. அதனால் இந்த மேட்ச் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளோதான். அண்ட் தென் இருங்க ஒரு நிமிஷம். மேட்ச் யார் வின் பண்ணுவான் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியா ஜெயிக்கட்டும்னு நினைங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்காவும் குறை சொல்ல முடியாது, அவங்களும் நல்லா தான் ஆடுவாங்க. ஃபீல்டிங் மட்டும் சரியாக பண்ணால் போதும். ஃபீல்டிங்கே பவுலிங் சரியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டிங் பவுலிங் நல்லா பண்ணாவே போதும், இந்தியா ஜெயிச்சிருவாங்க. இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் நல்லா பண்ணிட்டு இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் நல்லாயிருக்கும். பவுலிங் பண்ணி ஒரு 300க்குள்ளே ஆல் அவுட் பண்ணணும். இல்லைனா 300க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்தியாவால் ஈஸியாக அடிக்கலாம் ஸ்கோரை. கொஞ்சம் நின்று யாராட்டும் ஒருத்தங்க ஆங்கர் பண்ணி ஆடணும். ஸ்மிருதி மந்தனா அப்படி யார்கிட்ட ஹர்ப்ரீத் கௌர் இல்லைனா ஜெமிமா கூட பண்ணலாம். இந்த 3 பேர்த்து கையில் தான் நாளைக்கு பொறுப்பு பேட்டிங்கில். பவுலிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மட்டமாக தான் போட்டிருக்காங்க. ரன் அவுட்ஸில் தான் மோஸ்ட்டாக வந்திருக்குது. ஸோ ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் மேட்ச் டே நாளைக்கு. அண்ட் தென் ஸோ இன்னொன்றை பற்றி பேச போகிறோம். நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா T20 நடக்குது. T20யில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு T20 இந்தியா நல்லா ஆடினாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்து மேட்ச்சை கேன்சல் ஆயிடுச்சு. சரி, செகண்ட் பாலில் வந்து அந்த ஆடெலாம் கொடுத்தாங்கப்பா. இந்தியா கிட்டேருந்து ஆஸ்திரேலியாவை காப்பாற்றணும் அப்படின்லாம் கொடுத்தாங்க. பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை. இந்தியாவை ஃபஸ்ட் பேட்டிங் ஆட சொல்லி அழகாக அவங்கள 120க்குள்ளே ஆல் அவுட் பண்ணிட்டு பேட்டிங்கில் வந்துட்டு 4 overs ரிமைனிங் வச்சு ஜெயிச்சிட்டாங்க. இதை பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா மட்டும் அடிக்கலைன்னா கொஞ்சம் கேவலமான ஸ்கோர் தான் வந்திருக்கும். ஸோ பார்க்கலாம். 30-20 3த்தையும் ஜெயிச்சா இந்தியா வின் பண்ணலாம். இல்லைனா 2 ஜெயிச்சா ட்ராப் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி தெரில. ஸ்கை பால்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம். ஓகே, சரி கைஸ், வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதோட. டாட்டா, பை பாய்.